இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்கள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் செஞ்சு அம்பாளை அவங்க வீட்டுக்கு கூப்பிடலாம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் 12 ராசிகள்லையுமே அதிகப்படியான இறையாற்றல் பொருந்திய ராசி என்ன அப்படின்னு தனுசு ராசி தான். காலபுருஷனுக்கே ஒப்புதான் பாவோம். அதுக்கு மேலே ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொன்னால் நிறைய தனுசு சொல்லுவாங்க, என்னத்தை அதிர்ஷ்டம் என்னத்தை கண்டோம், எல்லாரும் அதிர்ஷ்டன்றீங்க, நாங்கள் என்னத்தை கண்டோம், எங்களை சுற்றி வெறும் கஷ்டத்தை. ஸோ நல்லவங்களாக வாடுறது ஒரு பெரிய பிராப்தம், இறை வழிபாடுக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறது அது ஒரு பெரிய பிராப்தம். இது ரெண்டுமே உனக்கு இருக்குது. நீ தனுசுல பிறக்கிறதுனால இது உனக்கு ரொம்ப சாதாரணமாக வந்துடும். அப்படிப்பட்ட தனுசு ராசி பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேடம் தாராளமாக வந்து இறையாற்றலோட அவங்க எப்பயுமே கனெக்ட் ஆவாங்க. அப்போ இந்த ஆடி மாதம் அம்பிகையை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் விசேஷம் வரும். அப்போ இந்த ஆடி மாதம் அம்பிகையை எப்படி வழிபாடு பண்ணலாம்? ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள்கிட்டேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேம், ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, அப்படி அழைக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அம்பாளை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறது, எந்த விஷயத்தை வந்து தவிர்க்கணும், இதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். அம்மனுடைய சிறப்பு, அதையும் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு சின்ன அந்த ரகசிய குறிப்பையும் மக்களுக்காக இன்னைக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இது எதனால் அப்படின்னா இதுக்கு வந்து முழுசும் வந்து ப்ரூஃப் கிடையாது மேடம். அதாவது அத்தாட்சி எதுவும் கிடையாது சாஸ்திரபூர்வமாக. இருந்தாலும் சில ஆன்மீக நம்பிக்கைகள் என்னென்னா ஈசன் ஆடி மாதம் முழுசும் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பதாகவோ, உலகத்தை காத்து ரட்சிக்கும் மொத்த பொறுப்பையும் அம்பிகை கிட்ட கொடுக்கறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? அதனால் அம்பிகைக்கு உகந்த மாதம். இந்த உலகத்தை மொத்தத்தையும் காத்து ரட்சிக்கிறவ அம்பிகை தான் இந்த மாதம். அதனால் அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அம்பிகையினோட அனுகிரகம் சட்டுன்னு கிடச்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை மேடம். அதுக்கும் மேலே இது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம், தக்ஷணாயன புண்ணிய காலம், தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்றது ஆரம்பம் ஆக இந்த மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆடி முதல் மார்கழி வரையே வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான மாதங்கள். பொதுவாக அது வந்து பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி, தட்சிணாயன புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி விசேஷம்தான். ஆனால் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொன்று செய்யணும். இந்த காலங்கள் வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்வதி தேவி இந்த பூமியில் பர்வத ராஜகுமாரியை அவதரித்த மாதம் ஆடி மாதம். பூமாதேவி பூமிக்கு வந்த மாதம் ஆடி மாதம். மீனாட்சி இளவரசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியில் அவதரித்த மாதம் ஆடி மாதம். ஆண்டாள் ஆடி பூரத்தன்னைக்கு தான் பிறந்தா. இப்படி நிறைய விசேஷம் இருக்கிறதுனால ஆடி மாதம் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ் மந்தாக கருதப்படுது மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். ஆடி மாதத்தில் எதனால் நம்ம அம்மனை வந்து வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அருமையான ஒரு தகவலாக கொடுத்தீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்கள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, என்னென்ன ப்ரொசீஜர்லாம் செஞ்சு அம்பாளை அவங்க வீட்டுக்கு கூப்பிடலாம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் 12 ராசிகள்லையுமே அதிகப்படியான இறையாற்றல் பொருந்திய ராசி என்ன அப்படின்னு தனுசு ராசி தான். காலபுருஷனுக்கே ஒப்புதான் பாவோம். அதுக்கு மேலே ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொன்னால் நிறைய தனுசு சொல்லுவாங்க, என்னத்தை என்னத்தை கண்டோம், எல்லாரும் அதிர்ஷ்டன்றீங்க, நாங்கள் என்னத்தை கண்டோம், எங்களை சுற்றி வெறும் கஷ்டத்தை தான் பார்க்குறோம். நம்ம நல்லவங்களா இருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம் மேடம். இவங்க ரொம்ப நல்லவங்க. அதுக்கும் மேலே கடவுளை வழிபாடு பண்ணுறதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டம். அந்த பிராப்தம் உனக்கு தாராளமாக இருக்குது.
அதுக்கு மேலே வேற என்ன வேணும்? பிரச்சனைகள் எல்லா மனுஷ பிறப்பும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ நல்லவங்களா வாழறது ஒரு பெரிய பிராப்தம், இறை வழிபாடுக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கிறது அது ஒரு பெரிய பிராப்தம். இது ரெண்டுமே உனக்கு இருக்குது. நீ தனுசுல பிறக்கிறதுனால இது உனக்கு ரொம்ப சாதாரணமாக வந்துடும் அப்படின்றது. ஏன்னா குருனோட ராசி அப்படின்றதால அந்த டிவைனிட்டியோட கனெக்ட் ஆவாங்க. தனுசு எப்பவுமே யார் கூடனா ட்ராவல் பண்ணும், யார் கூடனா அம்மா அப்பா சொந்தம் பந்தம் ஃப்ரெண்ட்ஸு, கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சி, இறையாற்றல் இல்லைன்னா மனசாட்சி. என் மனசாட்சி என் கூட பேசும், நான் தனுசன் தான். அதுதான் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டா கூட தப்பு தண்டா, ஐயோ நீ செஞ்சிட்டியே இது வந்து சரியா தப்பா அப்படின்னு நம்ம மனசாட்சியே நம்மளை கொள்ளும். அதுதான் தனுசுக்கு. அப்படிப்பட்ட தனுசு ராசி பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் தாராளமாக வந்து இறையாற்றலோட அவங்க எப்பயுமே கனெக்ட் ஆவாங்க. அப்போ இந்த ஆடி மாதம் அம்பிகையை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் விசேஷம் வரும். அப்போ இந்த ஆடி மாதம் அம்பிகையை எப்படி வழிபாடு பண்ணலாம்? இவங்க இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா துர்க்கையை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். துர்க்கை ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சுட்டு துர்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் தீபம் மஞ்சள் திரி போட்டு ஏற்றிக்கணும். ஏற்றுறது அந்த துர்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு 4 கிராம்பும் இவ்வளோண்டு பச்சை கற்பூரமும் அதில் போட்டுட்டு மஞ்சள் திரி போட்டு ஏற்றிட்டு துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாராயணம் பண்ணணும். இந்த மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கட்டணும் அப்படின்னா மேடம் மஞ்சள் சாமந்தியும் சிவப்பு ரோஜாவும் சேர்ந்து கட்டணும். சாமந்தியும் ரோஸும் மிக்ஸ் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கட்டணும். இல்லைன்னா உதிரி பூக்கள்னா சாமந்தியும் ரோஜா இதழ்களும் சாமந்தி உதிரி பூவும் வந்து பார்த்திங்கன்னா தாயாருக்கு இந்த மந்திர ஜபம் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணிக்கணும். இது அர்ச்சனை பண்ணுறது 108 துர்கானோட அஷ்டோத்திரம் இருக்குது, அதை வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். அர்ச்சனை பண்ணிவிட்டு தாயாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவேதனம் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா, நிவேதனம் கேசரி வைக்கணும். அந்த கேசரியில் மஞ்சள் ஃபுட் கலர் போட்டுட்டு தாயாருக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு இவங்களோட எண்ணங்கள் என்ன, இவங்களோட ஆசைகள் என்ன வேண்டிக்கணும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் தனுசுக்கு ஃபேமிலி ஓரியன்டான எண்ணம் தான் ஜாஸ்தி இருக்கும். அவங்க எல்லாருக்கிட்டையும் சூப்பர் சபாஷ் நல்லா ஆளுங்கப்பா, சூப்பரான பர்சன்ஸ்ப்பா, எவ்வளோ பெரிய அறிவாளிங்க அப்படின்ற பேர்லாம் எடுத்துருவாங்க. வீட்டில் இருக்கவங்க ஒன்று கூட அதுங்களை மதிக்காது. ரொம்ப நல்லவங்களா இருந்தால் அதுக்கு வந்து குடும்பம் வைக்கிற பேர் பிழைக்க தெரியாது அப்படின்றது தான் மேடம். இது நம்ம வந்து நிறைய நல்ல விஷயம் செய்யும்போது வெளியெல்லாம் நம்மளை பாராட்டுவாங்க. வீட்டில் இருக்கவங்கன்னு சொல்லுவாங்க, இது செஞ்சு உனக்கு என்ன பிரயோஜனம், என்னத்தை நீ கண்ட அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. இதனால என்ன பலனு இல்லை, நல்லது செய்யற, நல்லது செஞ்சு உன் நல்லதை கொண்டு போய் 1 கிலோ அரிசி வைணும், 1 கிலோ பருப்பு வைணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தனுசு அப்பப்போ அந்த வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கேட்பாங்க. குழந்தைங்க தனுசு ராசி குழந்தைங்கம்மா நான் யாரை மாதிரினாலும் இருப்போம்மா, உன்ன மாதிரி மட்டும் இருக்கவே மாட்டோம்மா அப்படின்னு. ஏன்னா நல்லவங்களாம் அந்த மாதிரி நல்ல குணங்கள்னால நாங்கள் ஏமாந்து போகிறோம். சமுதாயம் ரொம்ப நல்லவங்களுக்கு வைக்கிற பேர் என்ன தெரியுங்களா மேடம், பிழைக்க தெரியாதவங்க, ஏமாளி. என்ன ஒரு பேர் புகழ் மரியாதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்றது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. தனுசுக்கு வந்து தனுசு ராசி பெண்களாக இருந்தால் கணவர் சொல்லுவார், ஐயோ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை நீ அப்படின்ற வார்த்தை சொல்லுவார். தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் மனைவி சொல்லலாம், இந்த மனுஷனை வச்சு என்ன பண்ணுறது, இந்த மனுஷனை வச்சு ஊருக்கா கூட வாங்க முடியாது அப்படின்ற சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆளோட நல்ல குணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும், பிழைக்க தெரியாத மனுஷன், ஏமாளி மனுஷன், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி நான் பட்டதெல்லாம் கஷ்டம்தான் அப்படிம்பாங்க. ஆனால் இவ்வளோ தனுசை பற்றி வீட்டில் பேசுவாங்க, வெளியே அதே மனுஷனை பற்றி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் உயர்வாக பேசுவாங்க. ஏன்னா என்னோட அறிவு எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவங்களுக்கும் என்னை யாராவது ஹெல்ப்னு கேட்குறாங்கன்னா நான் முழுசும் செய்வேன். அதுதான் தனுசு. உபயராசி மேடம், இது குருனோட ராசி, இன்பில்ட்டாகவே அந்த எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும். அப்போ தனுசை ஏமாற்றணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன்னா உழுந்தடிச்சுன்னு அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ அத்தனையும் செஞ்சுடுவாங்க. அதான் தனுசு. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு எவ்வளோ தான் வெளியே பேரு புகழ் எல்லாம் இருந்தாலும் மேடம் குடும்பத்தில் ஒரு வேக்யூம் அப்படின்றது இருக்கும். குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்செல்லாம் பெருசாக கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம மனைவி கேட்க மாட்டேங்கிறாரு, தனுசு ராசி பெண்களாக இருந்தால் நம்ம கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற எண்ணம் டிஃபால்ட்டாக இருக்கும். குடும்பம் இவங்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸ் தான். அப்போ எப்பயுமே இவங்களோட எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் குடும்பத்தை வந்து எப்படியாவது கரையேற்றி கொண்டு வந்துடணும், குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றி கொண்டு வந்துடணும். இவங்களுக்கு ரொம்ப பிரெயினியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது புத்திசாலியாக்கணும், நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேடுதல்கள் வாழ்க்கை ஃபுல்லும் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்ன வாழ்க்கை ஃபுல்லும் இருக்குது அப்படின்னாலும் அது கோஆப்ரேட் பண்ணாதானே நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ இந்த தேடுதல்கள் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த தாயாரை இப்படி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின் போது இவங்களோட எண்ணங்கள் நிறைய பூர்த்தி ஆகும். என்னால் பசங்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல, பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல, அம்பிகை கிட்ட சொல்கிறேன், அவள் புரிஞ்சிக்குவா, அவள் புரிஞ்சு என்னோட எண்ணங்கள் எல்லாத்தையும் ஈடேற்றுறாளா, பெரும்பகுதி ஈடேற்றுவா, மாற்றக்கருத்தே. தனுசு ராசி நேயர்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் ஒரு வஸ்திர தானம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ஒரு அம்மன் கோவிலுக்கு எந்த நிற வஸ்திரம் தானமாக கொடுக்கலாம்? எப்பயுமே பக்கத்தில் இருக்க அம்பிகை கோயிலுக்கு போயிடணும் மேடம். அது பெரிய கோயிலாக இருக்குதுன்னா நல்லது தான்.
பெரிய கோயிலாக இல்லாமல் சின்ன கோயிலாக இருக்குது அப்படின்னா அம்பிகை கோயில் இன்னும் விசேஷம். அதுதான் உண்மை. அப்போ அந்த அம்பிகை கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாயாருக்கு நல்ல அழகான மஞ்சப்பட்டு, நல்ல ஒரு மாம்பழ கலரு, இல்லைன்னா கோல்டன் எல்லோ, இல்லை எல்லோ, ஆல் டைப் ஆஃப் எல்லோ, இந்த மஞ்சப்பட்டில் மெரூன் பார்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அரக்கு குங்குமப்பூ பார்டர், இதை கொண்டு போய் தாயாருக்கு கொடுக்கணும். தாயாருக்கு கொடுத்து செண்பகப்பூ இப்போ கிடைக்கும் எல்லாத்துலேயும். செண்பகப்பூ முடியும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மாலை மாதிரி கட்டி கொண்டு போய் கொடுக்கலாம். அதை ஊசியில் கோப்பாங்க மேடம், ஊசியில் கோப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்து வழிபாடு பண்ணணும். இல்லைன்னா மல்லிகைப்பூவும் செண்பகப்பூவும் அடுக்கடுக்காக வந்து கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டி கொண்டு போய் கொடுத்து வழிபாடு பண்ணுறது. இப்போ சிலருக்கு சந்தேகம் ஒரு செண்பகப்பூ இல்லைன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு, சாமந்தி பூ வச்சுக்கலாம். சாமந்தியும் மல்லியும் கொடுத்துடலாம். ஆமாம், அந்த ஒரு மஞ்சள் நிற வண்ணம், அந்த வண்ணம் பூக்கள் ரொம்ப நல்லது. முடியும்னா செண்பகப்பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செண்பக பூவே நீங்கள் வந்து பாருங்கள், நல்ல ஒரு மாம்பழ கலரில் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கும் மேலே வாசனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த மாலையை கொண்டு போய் அம்பிகைக்கு சாத்தி இவங்களோட எண்ணங்கள் அவளுக்கு தெரியும். நீ எதுக்காக நீ வந்துருக்க, நீ என்னை பார்க்க வந்திருக்கன்னா எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ வாய் விட்டு கேளு அப்படின்னா கேளு. உன்னோட எண்ணங்கள் என்ன, உன்னோட ஆசைகள் என்ன வரத்துக்காக நீ என்னை வந்து பார்க்குற அப்படின்றத தாயார்கிட்ட கேட்குற அப்படின்னா கண்டிப்பாக தாயார் அதுக்கு செவிசாய்ப்பா இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, குறிப்பாக இந்த தனுசு ராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்திடுங்க, செய்யாதீங்க. அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் போது இது வேண்டாம், இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம்னு எதை மேம் சொல்லுவீங்க? எப்பயுமே எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சா நம்ம தோற்று போயிடுவோம் மேடம். யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நான் நினச்சிருக்கேன் நான் எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கணும்னு நினைக்கும் போது எல்லாருமே நம்மளை வந்து கெட்டவங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இல்லை ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இவங்களுக்குலாம் எவ்வளோ நல்லது செஞ்சோம். நான் ரிஷபராசி தான், இருந்தாலும் எனக்கு குரு நல்லா இருக்கா. ஸோ ஆப்வியஸ்லி அந்த கேரக்டர் எனக்கு உண்டு. இவ்வளோ நல்லது செஞ்சோம், ஏன் இப்படி நன்றி கெட்டத்தனமாக இருக்காங்க அப்படின்னு அதுக்கு நான் ஒரு வருத்தப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு முதல்ல நல்லது செய்யறதுக்கு பெரிய முயற்சி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க நன்றி செஞ்சோன்ற மாதிரி தோணி, ஏன்டா செஞ்சோன்னு நினைக்கல மேடம். அப்படி தோணிச்சுன்னா நாங்களாம் உருப்பட்டுருவோமே. என்ன தோணுச்சுன்னா, என்ன தோணுதுன்னா, என்னப்பா இவ்வளோ செய்கிறோம், நம்மளை வந்து இப்படி காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு ரொம்ப அதை நினச்சி ஒரு வாரம் 10 நாள் வசனை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை. இது நான் எங்களுக்கு ரிஷபம் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி வரும். யாருக்குனாலும் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குன்னா வரும். இந்த தனுசு பர்சனாலிட்டிஸ்க்கு ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி வரும். யார் நல்லது கேட்டாலும் இதுங்க உழுந்தடிச்சுன்னு செய்வாங்க. இந்த சின்ன வயசு பசங்கன்னா செய்வாங்க, மத்தியம வயசு தனுசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறையவே செய்வாங்க. பக்குவப்பட்ட மனசு இல்லைங்களா, இன்னும் நல்லது செய்யணும்ப்பா, நம்ம புள்ளக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கும்ப்பா அப்படி. அது உண்மைதான், தப்பு இல்லை. நிறைய நல்லது செஞ்சுட்டு இவங்க கிட்ட நல்லது வாங்குறவங்க, இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வித்தையை கற்றவங்க யாருக்கு அகைன்ஸ்டாக பயன்படுத்துவாங்கன்னா இவங்களுக்கு அகைன்ஸ்டாகவே பயன்படுத்தும் போது என்ன ஆகும், அப்பா எவ்வளோ நல்லது செஞ்சோம், வீட்டில் தான் நம்மளுக்கு பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை நம்மளுக்கு வருது, இப்போ நம்மளே வாங்கிக்கிறோம், என்ன பண்ணுறது. நல்லது செய்கிறோம் அப்படின்னு நம்ம கிளம்புனாலே நம்மளுக்கு மிஞ்சறது வந்து பார்த்திங்கன்னா மேடம் ஒரு ஏமாற்றம் தான். அதுக்காக நம்ம கெட்டது செய்யணும்னு இல்லை, ரொம்ப வழியை வந்து கேட்குறாங்களா ஹெல்ப் பண்ணு, ஆனால் மனசில் ஃபிக்ஸ் பண்ணாது. அப்போ நல்லது செய்கிறேன் திருப்பி ஏமாறாது. அப்போ நம்ம நல்லது செய்யலாம், அதை வந்து ஒரு அவங்களால வந்து பிரச்சனை இது வரும்னு தெரிஞ்சே நீ நல்லது செய். அவங்க திருப்பி நம்மளை பின்னாடி ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு நினச்சின்னு வேணா நீ நல்லது செய். அப்போ நீ வந்து மனதளவில் கஷ்டப்பட மாட்டேன். இதில் கவனமாக இருக்கும். சூப்பர் மேம். தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவு. அம்மனை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது, அம்மன் கூப்பிட்டா உடனே வருவாங்க, நீங்கள் அழைச்சி தான் பாருங்களேன் அப்படின்னு நல்ல ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மற்ற ராசினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜி வகுப்பில் சேர்ந்துக்கலாம். நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகலாம். நமக்கான ஜாதகம், நம்மளுடைய ஜாதகம், நம்ம குடும்பத்தினருடைய ஜாதகத்தை பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு தொழிலாக எடுத்து நம்ம மற்றவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லலாம். ஸோ ஜாதகத்தை பார்த்து அதை கணித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.